சொன்னதா அவர்கள் சொன்னது போல் உங்கள் அன்பு இல்லாமல் எந்த பொன்மாலை பொழுது ஷோ போகாது. அதே போல் உங்கள் அன்பும் ஆதரவுக்கும் எப்பொழுதுமே நன்றி. ரேடியோ தமிழா நிர்வாகத்துக்கும் அதேபோல் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ரசித்துக் கொண்டிருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாக என்னோடு வந்து எடுத்துக்கொண்ட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றும் நிறைய பாடல்கள் அதே சொல்ல வேண்டும் சொன்னால் இன்றைய கார்த்திகை தீபத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிற அத்தனை உலக தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அழகான வாழ்த்துக்கள் நேரத்தில் ரேடியோ தமிழா சார்பாக உங்களுக்கான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்கள் என்னோடு வரலாம். இன்றும் ஒரு சூப்பரான விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். அந்த விடயம் என்ன என்பதை பாடலோடு உங்களோடு நான் பகிர்ந்துள்ளேன். நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே ஒரு சில சொந்தங்கள் வேகமாக வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வேகமாக இணைத்துக் கொள்ள போகிறேன். யார் யார் இணைந்திருக்கிறார்கள் பார்ப்போம். கண் வந்திருக்கிறார், ஹாய் சொல்லி இருக்கிறார். லவ்லி சாங் அம்மு சொல்லி இருக்கிறார். கலா வந்திருக்கிறார், இனிய மாலை வணக்கம். அதே நேரத்தில் அருமையான பாடல் கசீம் வந்திருக்கிறார், ஹாய் அப்படி சொல்லி இருக்கிறார். இனிய மாலை வணக்கம் என்று சொல்லி இருக்கின்றார். பொன்னுசாமி வந்திருக்கிறார். அதில் முனியப்பன் வந்திருக்கிறார், அன்பான இனிய மாலை வணக்கம் சொல்லி. ஷிஃபானா வந்திருக்கிறார். அதில் ஃபாத்திமா வந்திருக்கிறார், கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார். முனியன் வந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். அதே சந்திரமோகன் வந்திருக்கிறார், ஹாய் எப்படி இருக்குன்னு அருமையான பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சொன்னதாவின் குரலில் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அதில் ராஜா குமார் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்திருக்கிறார் அருள் வந்திருக்கிறார். நிறையவே எங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. ஏராளமான சொந்தங்களோடு வந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நீங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் பைபிள் வாயிலாக எங்களுடைய ஃபேன் பேஜில் லைவ் வீடியோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த லைவ் வீடியோடாகவும் என்னோடு நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வாட்ஸ்அப் பைபிள் இலக்கத்தின் வாயிலாக அனுப்ப விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் பைபிள் இலக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 0030477984 வாட்ஸ்அப் பைபிள் இலக்கத்தின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்பாக்ஸ் செய்து வையுங்கள். கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. புன்னகை நான் மயங்க ஆயிரம் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா.
சுகம் இளம் வயதினில் வந்த சுகம் தோள்களில் நீ அணைக்க, வண்ணத் தாமரை நான் சிரிக்க. ஆயிரம் காலமும் நானும் தன் மார்பினின் தோரணமாயாடிடுவே கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ. உங்கள் ரேடியோ தமிழா FM-இல் உலகின் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு தேசங்களை தாண்டி உங்கள் இல்லங்கள் தோறும் வீசும் தேச காற்று. வார நாட்களில் ஐரோப்பிய நேரம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை தேச காற்று. சந்தோஷமாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் www.radio tamila.com என்ற இணைய முகவரியூடாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை நீங்களும் நாங்களுமாய். இப்பொழுது நிகழ்ச்சியோடு எங்களோடு ஒரு சில நேர சொந்தங்கள் இணைந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அருமையான வாழ்த்துக்கள் சாப்டாஜி, நீங்கள் சாப்டாஜா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். நான் கூட சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே சாப்பிட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என்று சொன்னால் இலங்கை இந்தியாவில் இருந்து அதிகமாக நேர் சொந்தங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் 3 மணி 10 நிமிடம் ஆகிறது நேரம். எல்லோருமே சாப்பிட்டு சந்தோஷமாக ஒரு ரிலாக்ஸ் ஒன்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் இந்த கார்த்திகை தீப திருநாளை எவ்வாறு செலிப்ரேட் செய்யலாம், எவ்வாறு எங்கள் வீட்டில் அழகுபடுத்தி கொண்டாடலாம் என்றெல்லாம் தயாராகி கொண்டிருப்பீர்கள். இதில் ரேடியோ தமிழாவோடும் இணைந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இந்த உங்களுக்காக ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகின்றோம். இன்றைய நாளிலும் ஒரு கொண்டாட்டம் தான் சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த கார்த்திகை தீப திருநாள் என்பதே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு பெரிதளவில் நீங்கள் எல்லோருமே யோசித்திருந்தாலும் கோயில்களுக்கு சென்று இந்த கோவிட் காரணமாக அவ்வளவு தூரம் பெரிதாக கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சொன்னால் அந்த எண்ணிக்கை கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. இத்தனை பேர் தான் கலந்து கொள்ளலாம். இப்படியான காலங்களின் காரணமாக இந்த நல்ல கொண்டாட்டங்களை எல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்ய முடியாத ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலையை இந்த காலங்களில் கொடுத்து விட்டு செல்கின்றது. இன்றைய நாளில் கொண்டாட்டங்கள் பற்றி தான் பேச போகின்றோம். இந்த கொண்டாட்டங்கள் இந்த கோவிட் காலத்தில் எவ்வாறு செய்கின்றீர்கள், எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வளவு விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சுவாரஸ்யமாக பேச போகின்றோம். கொண்டாட்டங்கள் பற்றி கதைத்தாலே கொண்டாட்டம் தான். அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பான நல்ல விடயங்கள் எல்லாம் பேசலாம். இன்றைய நாளில் நான் அந்த சிறப்பான விடயங்களை உங்களோடு பேசி மகிழ போகிறேன். என்னோடு நீங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து மணிந்திருக்கலாம். 3 மணி தொடக்கம் 6 மணி வரை. வாழத்தான் உயிர் தீயில் தெய்வம் ஏற்றினேன், என்னை கொண்டு எண்ணெய் ஊற்றினேன். பிரித்து இருபாதி செய்தே உனக்கு அதிலே சரி பாதி தந்தே, உனது உயிரில் சரி பாதி கொண்டே, எனது உயிரில் முழுமையும் தந்தே. ஒன்று முடியும் என்று விஞ்ஞானம் சொல்லும், நம் காதல் முடியாதென்று
என் ஞானம் சொல்லும். காலங்கள் வாழும் காலமே நம் காதல் எல்லை வாழுமே. என் கைகள் உன்னில் நீளுவே, இமைக்காமல் உன்னை ஆடுவே. கமப கமரி சனி ரி 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 ரி, கமப கமரி சனி சா 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 சா. గమప గమరి సని రి 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 రి, గమప గమరి సని సా 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 సా. పసని రి రి రి, సరి స గా గ గ, సరి స సా ని ర ప మ ప గమరి గ, సరి మ ప గమరి గ, సరి గమరి గ, ప ని గ రి సా. மடித்து உன் கூந்தல் முடித்தேன், விண்மீன் பறித்து மணியாரம் தொடுத்தேன். வேறேதும் வேண்டாம் வேண்டாம், உன் மார்பு போதும். உயிர் போகும் காலம் கூட ஒரு பார்வை போதும். உன் சொல்லில் வேதம் கேட்கிறேன், உன் கண்ணில் என்னை பார்க்கிறேன். உன்னோடு என்னை சேர்க்கிறேன், உன் மார்பில் கண்ணம் தேய்க்கிறேன். இதோ இந்த நெஞ்சோடு ஒரே வீடுதான், ஒரே வீடு உள்ளதெல்லாம் நீ வாழத்தான். உயிர் தீயில் தீபம் ஏற்றினேன், என்னை கொண்டு எண்ணெய் ஊற்றினேன். www.radiotamila.com. வீகன் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பரை பலர் ஆற்றினாவோடு இணைந்து கொண்டிருக்கிற நேர் சொந்தங்களே, இன்றைய நாளில் கொண்டாட்டங்கள் பற்றி தான் பேச போகிறேன் சொல்லியிருந்தேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறப்பான கொண்டாட்டம் இருக்கின்றது. கார்த்திகை தீப திருநாள். நீங்கள் எல்லோருமே தீபம் ஏற்றுவதற்கு தயாராக இருப்பீர்கள். அதிலும் வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் பிள்ளைகள், அதை மட்டுமல்ல இந்த மனைவிமார் கொஞ்சமே அதிகமாகவே இன்றைய நாள் சிரத்தை எடுத்து இந்த தீப திருநாளை கொண்டாடுவதற்கு ரொம்பவே தயாராகி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டும் ஒரு சில பேர் இருந்து கொண்டிருப்பீர்கள். சரி, எல்லோருக்குமே இன்றைய நாளில் தீப திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் பகிர்ந்து கொண்டு எனக்கு நிறைய பேர் தீப திருநாள் வாழ்த்துக்களை வழங்கிய ஒன்றுமே இருக்கிற செல்லிமலை ஜெகதீசன் வந்திருக்கிறார். கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் முத்துராஜ் வந்திருக்கிறார். சூப்பர் சாங் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹசீம் சபூன்ஸ் வந்திருக்கிறார். சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல நியூஸ் சொந்தங்கள் வந்து எனக்கு இன்பாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டங்கள் பற்றி தான் நாங்கள் இன்றைய நாளில் பேச இருக்கின்றோம். இந்த கொண்டாட்டங்கள் இந்த காலத்தில் செய்வது மிகவும் கடினமாக இருக்கின்றது. என்ன சொன்னால் எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றால் போல், எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல் ஒரு கொண்டாட்ட முறை, எங்கள் வீட்டில் நடக்கின்ற கொண்டாட்ட முறை சிறப்பாக செய்ய முடியாமல் இந்த கோவிட் இருக்கின்றது. இதன் காரணமாக எல்லோருக்குமே ஓரளவு மன உளைச்சல் இருக்கிறது. ஒரு சில பேர் தங்களுடைய மிக பிரபலமாக செய்ய வேண்டிய கொண்டாட்டங்களை எல்லாம் இந்த கோவிட் முடிந்த பிறகு அல்லது கோவிட் ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு செய்வோம் என்றெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கோவிட் விடுவதாக இல்லை. முதலாம் அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, இப்படி நாசகார அலைகளை எல்லாம் வீசிக் கொண்டிருக்கிறது இந்த கோவிட். இந்த நாட்டில் மட்டுமல்ல, அதாவது உங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்குமே இப்பொழுது இந்த கோவிட் பிரச்சனையாக இருக்கின்றது. அதன் காரணமாக பல கொண்டாட்டங்கள் ஓரளவுக்கு ஸ்தம்பித்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இந்த கொண்டாட்டங்கள் பற்றி தான் சுவாரஸ்யமாக நிறைய விடயங்கள் பேசலாம். தொடர்ந்து என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் பைபர் இலக்கம் உங்களுக்கு தெரியும், 00947957457. அதனூடாகவும் எங்களுடைய லைவ் பேஜினூடாகவும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே. பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான்
பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம். கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம். ஜீவநதி நெஞ்சினிலே ஆடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே. மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கே. மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற. வாழையிலை நீர்கடித்து போடடி என் கண்ணே. வாழையிலை நீர்கடித்து ஓடடி என் கண்ணே. நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வசிய. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே. சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே. பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. காதல் பாடல். இந்த மனதின் காதல் பாடலாக எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரல் பாடல் கேட்டு வந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியோடு. அண்ணா என்னுடைய வெடிங்கையும் பெரிதாக செய்ய முடியாமல் இருக்கிறது, அதன் காரணமாக அடுத்த வருடத்துக்கு கொண்டு சென்று விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் குமரன் என்று சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்த கோவிட் காரணமாக அதையும் தாண்டி ஒரு சில பேர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய பெருமைகள் தங்களுடைய விலாசங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த போலீஸ் மற்றும் சுகாதார துறையினருக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு தங்களுடைய திருமண வயங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். செய்தது மாத்திரமில்ல, மற்றவர்களின் தொற்றுகளை வழங்கி இருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக 100க்கும் மேற்பட்டவர் அந்த திருமண வைபவத்துக்கு சென்றவர்கள் 100க்கும் மேற்பட்டவர் தொற்றுக்குள்ளாகி பல இடங்களில் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது கொஞ்சம் மன கஷ்டப்படுத்தப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. உங்களுடைய திருமணங்கள் அது மட்டுமல்ல, உங்களுடைய பெயர்கள் வெளியில் தெரியத்தான் வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் அதை குறைத்துக் கொண்டால் ரொம்பவே நன்றாக இருக்கும். உங்களால் மற்றொருவர் பாதிக்கப்படாத வரைக்கும் நீங்கள் செயல்பட வேண்டும். இதே நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற கருத்து நிகழ்ச்சியில் உற்சாகமாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்பாக்ஸ் எல்லாம் ஏராளமான சொந்தங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியோடு தங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் வருக. மீண்டும் தொடர்ந்தும் எங்களுடைய இன்பாக்ஸ் செய்து கொண்டிருங்கள். உங்களுடைய ஒரு சில பேருடைய கருத்துக்களை நான் வேகமாக எடுத்துக் கொள்ளப் போகிறேன். கவித்தந்தர் நளிராமன் இருக்கின்றார், ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அன்பரசு அன்பு இருக்கிறார், இனிய மாலை பொன்மாலை வந்து அருமையான பாசமான வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். புன்னகை மன்னன் செல்ல சகோதரன் உயர் திரு ராணா அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது புன்னகை மன்னன் என்று சொன்னதுக்கு பிறகு ஒரு சிரிப்பு ஒன்றை வழங்க வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் நினைக்கிறேன். அது சிவானா வந்திருக்கிறார், சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அருள் வந்திருக்கிறார், பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைவது தமிழகத்திலிருந்து அருள், நான் கேட்ட பாடலை ஒளிபரப்புங்கள் ராணா சகோதரன் அவர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார்.
உங்கள் பாடல்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சியோடு வரும். தொடர்ச்சியாக என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக. பூவுக்கு மதுர விலாசம், பூவுக்கும் பொண்ணுக்கும் கம கம வாசம். 18 வயசுல மின்னலும் வீசும், உனக்குள்ள இருக்குது அதிசய தேசம். கொய்யா 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 பழம் கொண்டு வந்தா கோலாகலம், கத்திரிக்கும் கண்ணடிச்சு என் மனசு வெட்டுதிய. மல்லிகை பூவுக்கு மதுர விலாசம், பூவுக்கும் பொண்ணுக்கும் கம கம வாசம். பாதம் வர ஒண்ணு ஒண்ணா பார்த்தா, காயகள் தின்னாமல ஊட்டச்சத்து ஏறும். ரோமங்களே இல்லாமல ரோமாபுரி தேகம், தேகத்தில எங்கேயும் தான் பாரசிக பாகம். குக்கந்துல செஞ்சு வச்ச பூப்பந்துதான் நீயும், உன்னழகால் திண்டாடுற கால்பந்துதான் நானும். தாஜ்மஹாலும் நீதானே, தங்க நிலாவும் நீதானே, மாளிகை பெண்ணும் நீதானே, மயக்குற பெண்ணும் நீதானே. இரட்டச்சட பின்னணியில என்ன கட்டி இழுக்கிற. மல்லிகை பூவுக்கு மதுர விலாசம், பூவுக்கும் பொண்ணுக்கும் கம கம வாசம். பெண்ணே நீ சிரிச்சா போதும், ஏவுகண ஊடுருவி நெஞ்சுக்குள்ள மோதும். சேல பெண்ணே நீயும் தொட்டா போதும், 8 லட்சம் உள்நரம்பில் பெத்தடினும் ஏறும். கன்னி பொண்ணே ஓயிடுப்பு ஓரம், ஆயுர்வேத மூலிகையே ஏன் உதடு தேடும். கண்ணால கிள்ளுற நீதானே, கொல்லாம கொல்லுற நீதானே, உள்ளூர துள்ளுற நீதானே, உப்பாக கரையிற நான் தானே. கண்ணுக்குள்ள கத்தி வச்சு என் மனச கிழிக்கிற. மல்லிகை பூவுக்கு மதுர விலாசம், பூவுக்கு பொண்ணுக்கும் கம கம வாசம். 18 வயசுல மின்னலும் வீசும், உனக்குள்ள இருக்குது அதிசய தேசம். கொய்யா 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 பழம் கொண்டு வந்தா கோலாகலம், கத்திரிக்கும் கண்ணடிச்சு என் மனசு வெட்டுது. மல்லிகை பூவுக்கு மதுர விலாசம், பூவுக்கும் பொண்ணுக்கும் கம கம வாசம். உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்களும்
உங்கள் ரேடியோ தமிழா FM. உலகம் முழுவதும் இடைவிடாத மழை போல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது கண்ணுகள் தாண்டி ரேடியோ தமிழா வானொலி. ரேடியோ தமிழா வானொலியை நீங்கள் 2 முகவரிகளாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். www.radio tamila.com என்ற இணைய முகவரியாகவும் fm.radiotamila.com என்ற இணைய முகவரியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது நிகழ்ச்சி. உங்கள் நண்பறிவிப்பாளர் ஆர்ச்சி ரணாவோடு இணைந்து கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா அவங்களுடைய சிரிப்புக்கு தான் காசு அப்படின்னு சொல்லி ஒரு சில நேர் சொந்தங்கள் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அதே என்ன முடியும்னு சொன்னால், அண்ணா எனக்கும் இந்த போலீஸ் சுகாதாரத்துறையினருக்கு டிமிக்கி கொடுத்து விட்டுக்கு இந்த திருமண வைபவங்களை நடத்த வேண்டும் என்று ஆசைதான், இருந்தாலும் அது ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாருன்னு சொன்னால் குமரன் இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஓகே, அது ஒரு நல்ல ஒரு விடயம், எடுத்துக்காட்டான விடயம். இதெல்லாம் முடிந்த பிறகு அல்லது ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் அதை கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றால் போல் செய்யுங்கள். அதான் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு விடயம். அதாவது உங்களுடைய திருமண வைபவத்துக்கு வந்த பிறகு ஒருவருக்கு இப்படியான ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் உங்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, உங்கள் மேல் ஒரு சாபத்தை போடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பொதுவாகவே இந்த திருமண வைபவம் என்பது மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதுக்காக அந்த தமிழர் பாரம்பரியத்தில் அந்த வாழ்த்து மடல்கள் வழங்குவது, அது மட்டுமல்ல அந்த அருகரிசி போட்டு வாழ்த்துவது, இப்படியெல்லாம் நிறைய முறைகள் இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் விழ வேண்டும் ஒழிய, அடடா அவனுடைய திருமண வைபவத்துக்கு போய் என்னுடைய குடும்பமே இப்பொழுது கொரோனாவால் ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் தவறிவிட்டால் அது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்ந்துவிடும். அவனுடைய திருமணத்துக்கு போய் தான் இந்த பிரச்சனையை அதிகருவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி உங்களை ஒரு மட்டமான நிலையை கொண்டு செல்லாமல் இதெல்லாம் யோசித்து நீங்கள் செயல்றங்க. அடுத்ததாக நான் என்ன சொன்னால், வாய்ப்புகளே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒரு நேர் சொந்தம் வந்து இணைந்து கொண்டு. அதற்காக இந்த விடயத்தை பகிர்ந்து வாய்ப்புகள் ஏராளம் என்பதற்கு ஒரு கதையுடைய உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்த பாடலோடு நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் பைபர் இலக்கம் தெரியும். 009747795 இந்த வாட்ஸ்அப் பைபர் இலக்கத்தின் பாகமாகவும் எங்களுடைய ஃபேன் பேஜினோடாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்யுங்கள். சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீயாள வரணும், பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பாணத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்துவிடு. நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே, மின்னல் மின்னல் கொடி போலாடும் அழகே, கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே, கட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கரையும் இக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிளியே, என்னில் நீயடி உன்னில் நானடி, என்னில் நீயடி உன்னில் நானடி, ஓ பைங்கிளி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, அந்தே ஓடிவா அன்பால் கூடவா, ஓ பைங்கிடி நீதமும் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. www.radiotamila.com சூப்பரான பாடல் ஒன்று நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாடல் நிலாவோடு இணைந்து சொன்னதாவின் குரல் கேட்டு ரசித்த பாடல் நீங்களும் நாங்களுமாய் கேட்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் நான் கூட ஒரு கதை ஒன்று உங்களுக்கு சொல்வதாக சொல்லியிருந்தேன். என்று சொன்னால் இந்த வாய்ப்புகள் ஏறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கோவிட் காலத்தில் இப்படியான கொண்டாட்டங்களை அண்ணா சிறப்பாக செய்ய முடியாது, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் தான், இருந்தாலும் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லிவிட முடியாது. இந்த காலத்திலும் ஒரு சில பேர் கனகச்சிதமாக தங்களுடைய கொண்டாட்டங்களை நடத்தி செல்கின்றார்கள். அப்படி உங்களுடைய வீட்டு கொண்டாட்டங்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் சில நடக்க வேண்டிய தேவைப்பாடுகள் நடந்தாக வேண்டும். இல்லாவிடில் ஒரு கேப் விழுந்தால் அது எல்லாமே இல்லாமல் போய்விடும். ஒரு திருமண வைபவம் இந்த காலத்துக்குள் நட வேண்டும் என்று சொல்லி ஜோசியர்கள் தீர்மானித்து விட்டால் அந்த காலத்துக்குள் முடித்து விட வேண்டும். இல்லாவிடில் அவருக்கு குறிப்பிட்ட அந்த திருமணம் வருகின்ற காலம் புரிதொரு 5 வருடங்கள் எடுக்கலாம். அதன் காரணமாக இது ஒரு மூடநம்பிக்கையாக நீங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் இந்த தமிழர் பாரம்பரியத்தில் இது ஒரு கருத்தாகவே எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அதன் காரணமாக நீங்கள் இப்படியான விடயங்களை சிலதுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இந்த வாய்ப்புகள் ஏராளம் அப்படி என்று சொல்வதற்காக ஒரு கதை ஒன்று இருப்பதாக சொல்லியிருந்தேன். சொன்னால் அந்த கதையை இந்த பாடலை ஒலிக்க விட்டு உங்களோடு இணைந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 3:36. சிக்கிழையிலே ஓ மைனா உட்கார்ந்து பேசுது சின்ன மைனா, தெற்கு கரையிலே ஓ மைனா தெம்மாக பாடுது செல்ல மைனா, சிக்கிழையிலே ஓ மைனா உட்கார்ந்து பேசுது சின்ன மைனா, தெற்கு கரையிலே ஓ மைனா தெம்மாக பாடுது செல்ல மைனா, அது பாடும் பாட்டின் ராகம் நெஞ்சில் தேனாக பாயுது, அதை கேட்கும் போது மனதில் முல்லைப்பூ வாசம் வீசுது, உச்சிக்கிளையிலே உச்சிக்கிளையிலே ஓ மைனா உட்கார்ந்து பேசுது சின்ன மைனா, தெற்கு கரையில ஓ மைனா தெம்மாங்கு பாடுது செல்ல மைனா, அது பாடும் பாட்டின் ராகம் நெஞ்சில் தேனாக பாயுது, அதை கேட்கும் போது மனதில் முல்லை பூவாசம் வீசுது.
மிஞ்சிடுவோம் அனுமனை போல் அணில்களை போல் சேவையில் நின்றிடுவோம் இதை கேட்கும் போதே கண்கள் ஒரு நீர் கோலம் போடுது அட சொந்தம் என்ற சொல்லில் கோடி வேதங்கள் உள்ளது உச்சிக்கிளையிலே ஓ மைனா உட்கார்ந்து பேசுது சின்ன மைனா தெற்கு கரையிலே ஓ மைனா தென்னாங்க பாடுது செல்ல மைனா தீபங்கள் ஏற்றும் கார்த்திகை மாதம் வாசல்கள் எல்லாம் பொன் வண்ணமாகிடும் கல்யாண மேளம் கேட்டிடும் நேரம் ரோஜாப்பு முகமோ நிலவாக மாறிடும் தேரோடும் வீதியெல்லாம் தேவதை ஊர்கோலம் பூவோடு பூவாக பூமகள் வைபோகம் அந்த நாளை எண்ணி எண்ணி கைகள் பூமாலை கோர்த்தது அது நாளை நாளை என்று தேதி தாய் மட்டும் சேர்ந்தது சிக்கிளையிலே உச்சிக்கிளையிலே ஓ மைனா உட்கார்ந்து பேசுது சின்ன மைனா தெற்கு கரையிலே ஓ மைனா தென்னாங்க பாடுது செல்ல மைனா அது பாடும் பாட்டின் ராகம் நெஞ்சில் தேனாக பாயுது அதை கேட்கும் போது மனதில் முல்லை பூ வாசம் வீசுது சிக்கிளையிலே ஓ மைனா உட்கார்ந்து பேசுது சின்ன மைனா தெற்கு கரையிலே ஓ மைனா தெம்மாங்கு பாடுது செல்ல மைனா உங்கள் ரேடியோ தமிழா எஃப்எம்மில் உலகின் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு தேசங்களை தாண்டி உங்கள் இல்லங்கள் தோறும் வீசும் தேச காற்று வார நாட்களில் ஐரோப்பிய நேரம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை தேச காற்று சந்தோஷம் உற்சாகம் கொண்டிருக்கிற இணைய முதல்வனோடு நீங்களும் நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கணும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு அண்ணா கொரோனா நடத்தி கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சில நேர் சொந்தங்கள். கொரோனா நடத்தி கொண்டிருக்கின்றது நடத்தட்டும், ஆனால் ஒரு சில பேர் இணைய முடியாமல் திருமண வைவங்கள் இருப்பது அது அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலை கொடுத்து விட்டு செல்கின்றது. இதன் காரணமாக கொரோனா தன்னுடைய வேலையை நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கொரோனாவை அதாவது நடத்த முடியாத அளவுக்கு தங்களுடைய திருமணங்களை ஓரளவுக்கு தினம் நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சியில் குட்டி கதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க முகமது கியாஸ் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த கொரோனா காலத்தில் வாய்ப்புகளே இல்லை என்று அப்படி எல்லாம் சொல்கின்றார்கள் கொண்டாட்டங்கள் செய்வதற்கு. இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் ஏராளம் என்று சொல்வதற்காக ஒரு விடயம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு குட்டி கதை. இப்படித்தான் ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருடன் இருந்தான். அந்த திருடன் எந்த சிறையில் அடைத்து வைத்தாலும் அதை லாபகரமாக உடைத்துக் கொண்டு வெளியில் வருகின்ற ஒரு கெட்டித்தனம் அந்த திருடனிடம் இருந்தது. இதன் காரணமாக அவனை எந்த குற்றத்தில் பிடிபட்டு அடைத்தாலும் 2-3 நிமிடம் என்று சொல்வதற்கு இல்லை, 2-3 மனத்தியாளங்களிலே அந்த லொக்கை உடைத்துக் கொண்டு அவன் வெளியில் வந்து விடுவான். இதன் காரணமாக அவனை அடைத்து வைப்பது மிகவும் ஒரு சிக்கலாக இருந்தது அந்நாட்டு அரசாங்கத்தை பொறுத்தவரை. இப்பொழுது அவன் ஒரு பெரிய ஒரு குற்றச் செயலை ஈடுபட்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தான். அதன்போது இப்பொழுது அந்த நீதிமன்றம் விதித்திருந்த என்ன சொன்னால், அந்த அரசாங்கத்திலே இந்த சிறையில் மட்டும் அடைத்தால் எவருமே தப்பி செல்வதில்லை, அப்படி என்ற ஒரு சிறை ஒன்று அங்கு இருக்கின்றது, அந்த இடத்துக்கு இவனை விட வேண்டும் என்று சொல்லி நீதிபதி சொல்லியிருந்தார். அப்பொழுது அவன் லாபகமாக சிரித்துக் கொண்டு சொல்லியிருந்தார், என்னை போல் இந்த சிறையிலும் நான் குறிப்பிட்ட நிமிடங்களில் உடைத்துக் கொண்டு வெளியில் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, என்னதான் இருந்தாலும் மட்டும் அவரை சிறையில் அடைத்தார். ஆனால் குறிப்பிட்ட நிமிடங்களில் அவனால் வெளியில் வர முடியவில்லை. அதை கண்டு
எல்லோருமே ஆச்சரியப்பட்டதில் அவனுக்கே ஒரு பெரிய ஒரு சோகம் வந்தது. அதாவது குறிப்பிட்ட நிமிடத்துக்கு, அதாவது சொல்லப்பட்ட மனத்தியாலத்துக்கு முன்னதாக அவனால் வர முடியவில்லை. அந்த சோகத்தில் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், அப்படியே கதவில் கையை வைத்திருக்கிறார். அப்படியே கதவு திறந்து வெளியில் வந்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், அந்த நேரத்தில் கதவை பூட்டாமலே, அதாவது லாக் செய்யாமலே அவனை உள்ளுக்கு வைத்து மெதுவாக சாத்தியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையில் விடயம் என்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் எங்களுடைய கெட்டித்தனங்களை நம்பி ஆசோரத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். ஆனால் அது நோமலாக இருந்துவிடும். இதன் காரணமாக எங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்குவோம். இந்த திருடனும் என்ன செய்யணும், அந்த லொக்கை உடைப்பதற்காக நிறைய நேரங்கள் செலவழித்திருக்கிறார். அதாவது அந்த லொக்குக்குள் தன்னுடைய வைத்திருக்கின்ற கம்பியை விட்டு துளைப்பதற்கு நிறைய நேரங்கள் செலவழித்தாருடைய, ஆனால் கதவு சாத்தப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை அவன் யோசிக்கவில்லை. இப்படிதான் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விடயங்களை யோசித்துக் கொண்டிருப்போம். அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், ஆனால் அது ஒரு சிம்பிள் விடயமாக இருக்கும். சில நேரங்கள் எங்களுடைய செயற்பாட்டை தாண்டி ஒரு சில விடயங்கள் தானாகவே செய்யக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் எங்களுடைய எண்ணங்களை அதிகப்படுத்துவது, அதாவது வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றது, நாங்கள் தான் அதை அப்படியே முடக்கி வச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியை சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். www.radiotamil.com என்ற இணைய முகவரியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும்போது 0094788456 என்ற வாட்ஸ்அப் விவரத்தின் வாயிலாக ஃபேன் பேஜோட உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்யுங்கள். உடலும் இந்த உயிரும் உனக்கு அர்ப்பணம். உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். நாடெல்லாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம். கண்களின் பார்வையோ காமனின் சீதனம். தேகம் என்பது கோயில் சிற்பமா, கூந்தல் என்பது நாக சர்ப்பமா. உந்தன் மூச்சிலும் இந்த வெப்பமா, ஓர பார்வையில் 100 அர்த்தமா. இந்த உயிர் உனக்கே அர்ப்பணம். உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம். உந்தன் கண்களா
உந்தன் காதலின் சொந்தம் வேண்டுமே, நீதான் நீதானே என்றும் வேண்டுமே. உடலும் இந்த உயிரும் உனக்கே அர்ப்பணம், உலகம் நம்மை எழுதும் கவிதை சாசனம், நாளெல்லாம் பாடலாம் காதலின் கீர்த்தனம். கண்களின் பார்வையோ காமனின் சீதனம். உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்கள் உங்கள் ரேடியோ தமிழா FM. வீக்கெண்ட் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பர் வைப்பாளர் ஆர்ச்சி ராணாவோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். சொந்தங்களே, நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களோடு தான் நான் இணைந்துக்க போகிறேன். நிகழ்ச்சியில் என்ன விடயம் என்று சொன்னால், இந்த முக்கியமான விடயங்களை தள்ளி போடாதீர்கள். இந்த கொரோனாவை காரணம் காட்டி கொரோனா நடத்தி கொண்டிருக்கின்றது, அதன் காரணமாக எங்களுடைய நிகழ்வுகளை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு சில நேய சொந்தங்கள் இன்பாக்ஸ் செய்திருக்கிறார்கள். உண்மையில் அப்படியான ஒரு விடயத்தை செய்து விடாதீர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், உங்களுடைய குடும்பத்தில் அதாவது பெண் பிள்ளைகளும் இருக்கலாம், ஆண் பிள்ளைகளும் இருக்கலாம், அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு நியதி எல்லோருக்குமே இருக்கணும். அது மட்டுமல்ல, அந்த ஜாதக காண்டம் என்று சொல்லப்படுகிற அதிலும் இந்த காலத்துக்குள் தான் திருமணம் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு விடயம் இருந்தால், அந்த காலத்துக்குள் அது பெரிதாகவோ சிறிதாகவோ அதை செய்து வைக்க வேண்டிய தேவை அவர்களுடைய பெற்றோரிடம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், அதுக்கு பிறகு வருகின்ற ஒரு பிள்ளைகளுடைய பிறந்த நாள், அவர்கள் திருமணம் முடித்து அடுத்த வருடத்துக்கு கிடக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய பிறந்த நாளை பெரிதாக கொண்டாடலாம். என்ன சொன்னால், கோவிட் அந்த காலத்துக்கு பிறகு முடிந்துவிடும். அதற்கு முன்னாடி அவர்களுடைய திருமணத்தை எளிமையாக இருந்தாலும் அந்த காலத்துக்குள் முடித்து வைத்து விடுவது ஒரு சிறப்பான விடயம். இப்படி ஒரு கேப்பிலுமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் இணைய முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கும் சென்று விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இப்படியான எண்ணங்கள். அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னொரு விடயம் என்று சொன்னால், இந்த கொரோனா காரணத்தின் காரணமாக இந்த காலத்தில், அதாவது இந்த கொரோனா இருக்கின்ற காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய பிறப்பு வீதம் அதிகரிக்க போகின்றது. திருமண வைபவங்கள், கொண்டாட்டங்களுடைய நிகழ்வுகளின் எண்ணிக்கை குறைந்து இந்த பிள்ளைகள் பிறக்கின்ற எண்ணிக்கை அடுத்த வருடத்தில் அதிகரிக்க போகின்றது. ஏன்னு சொன்னால், எல்லோரும் லாக்டவுனில் இருக்க போகின்றார்கள். இப்பொழுது திருமணங்கள் நடக்கவில்லை, ஆனால் ஏற்கனவே திருமணமானவர்கள் லாக்டவுனில் இருக்கின்றார்கள். இது குழந்தைகள் பிறப்பதற்கான அதிகமான சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்திவிடும். சந்தோஷமாக நாங்கள் தொடர்ந்து முடிந்திருக்கலாம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தங்கள் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னன்னு சொன்னால், அண்ணா உங்களுடைய கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முகமது கியாஸ் சொல்லியிருக்கேன், அதை சொல்லியிருக்கேன் சொன்னால், அண்ணாவுடைய கதை பெரிய கதையாகவும் குட்டி கதையாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே கியாஸ், தொடர்ந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக. ஊரெல்லாமும் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ அல்லால் தெய்வம் வேறது, நீ என்னை சேரும் நாளெது. ஓஹோ, ஊரெல்லாமும் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது.
கோலந்தான் ஆலம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி ஆடும் நினைவுகள் நாளும் வாடும் உனதருள் தேடி இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த உயிருனை சேரும் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது கண்ணுறக்கம் நெஞ்சில் நின்றது உன்மயக்கம் இங்கு ஓய்வதேது தேய்வதேது உந்தன் ஞாபகம் உன்னிடம் சொல்வதற்கு எண்ணம் ஒன்றல்ல நூறிருக்கு அதை நீயும் கேட்க நானும் சொல்ல ஏது வாசகம் பாதச்சுவடுகள் போகும் பாதை அறிந்திங்கு நானும் கூட வருகின்ற போதும் கூட மறுப்பதோ நீயும் உள்ள கதவினை மெல்ல திறந்திங்கு நெஞ்சில் இடம் தர வேண்டும் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ அல்லால் தெய்வம் வேறெது நீ ஏனை சேரும் நாளெது ஓஹோ ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது ரேடியோ தமிழா FM. எங்கள் நேர் சொந்தங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது கொஞ்சமே சிரிப்பாக இருக்கிறது. இந்த லாக்டவுன் கூட ஒரு சில நேர் சொந்தங்களுக்கு கொண்டாட்டங்களாக அமைந்து விடுகின்றது போல இருக்கின்றது. உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த லாக்டவுனில் நேரத்துக்கு சாப்பாடு மட்டுமல்ல, மனைவியினுடைய கைகளினால் அந்தந்த நேரங்களுக்கு சாப்பாடு, இல்லாவிடில் அம்மாமாருடைய கைகளால் அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு, சம்பளத்தோடு வீட்டில் நிற்கலாம், அந்த நேரத்தில் தொலைக்காட்சியை பார்க்கலாம். இப்படி சில பேருக்கு இந்த லாக்டவுனே கொண்டாட்டமாக அமைகின்றது போல இருக்கின்றது. என்ன சொன்னா அவருடைய இன்பாக்ஸை பார்க்கும்போது எங்களுடைய லாங்குவேஜினூடாக இணைந்து கொண்டிருக்கணும். அண்ணா எனக்கு லாக்டவுன் கூட சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது பார்த்தா இது போராதன்றிருக்கு மார்கழி மாதம் வேற வருகின்றது. அது ஒரு குளிர்காலமானதால் இன்னும் கொண்டாட்டமாக இருக்கும் இந்த திருமணமானவர்களுக்கு. நிகழ்ச்சியோட உற்சாகமாக ஏராளமான சொந்தங்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மார்கழி மாதம் கொஞ்சம் இன்னும் உற்சாகத்தை தரட்டும் எல்லோருக்குமே. இனி தொடங்குகின்ற நாள் இன்னும் ஓரிரு நாட்களில் மார்கழி மாதம் தொடங்க போகின்றது இந்த ஆங்கில தேதியின்படி. அதன் பிறகு எல்லாமே உற்சாகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். மார்கழி மாசத்து மல்லிகை பூ ஒன்று மாலையில் சேருதடி,
மாடப்புறாக்களும் ஜோடி புறாக்களும் ஆனந்தம் பாடுதடி முத்தெடுக்கும் துறைமுகம் தூத்துக்குடி ரத்தத்தில் ஓடுது சாத்துக்குடி பெண்ணுக்கு சீதனம் உண்டு தேசிய பேச்சுப்படி தலையணை மந்திரம் என்றால் என்னன்னு கேட்டுக்கடி திருமணம் நிலவுல வச்சுக்கடி தேன் நிலவு காதல் இஷ்டப்படி மார்கழி மாசத்து மல்லிகை பூ ஒன்று மாலையில் சேருதடி மாடப்புறாக்களும் ஜோடி புறாக்களும் ஆனந்தம் பாடுதடி திறக்குதுன்னா நகரம் யாவும் இங்கே எங்கும் நம் பேச்சு தேடி பார்த்து நேரம் குறித்து தேதி வச்சாச்சு ஆமா தாழை மரங்கள் வாங்கி வரவே ஆளும் போயாச்சா வானவில்லை தூக்கி வந்து தோரணம் போட்டாச்சா கல்யாண நாளன்று ஊரில் விடுமுறை விடுவோமா கச்சேரி கேட்பதற்கே நாம் கிளின்டனை அழைப்போமா நேற்று உன்னை பார்த்த பார்வைகள் நேர்மையானது இன்று என்னை பார்க்கும் பார்வையில் ஏதோ இருக்கிறது ஊரில் எங்கும் கேட்கணும் நாதஸ்வரம் காதலுக்கு 7 அல்ல 100 ஸ்வரம் மார்கழி மாசத்து மல்லிகை பூ ஒன்று மாலையில் சேருதடி மாடப்புறாக்களும் ஜோடி புறாக்களும் ஆனந்தம் பாடுதடி